வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. என்னப்பன் சிவபெருமான நாம வணங்குவதற்கு நாம பிரதோஷ காலங்களில் சென்று வழிபடுவது நல்லது, சிறப்பானது, உகந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். இதே பிரதோஷ காலம்ங்கிறது தினமுமே தான் வந்துட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வரக்கூடிய காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது தினமும் சாயரற்ற 4:30 to 6 மணிய பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஸ்பெசிபிக்கா நம்ம என்ன சொல்றோம்னா திரையோதசி அன்னைக்குதான் நம்ம பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவில்ல போய் வழிபாடு நடத்திட்டு இருக்கோம். அப்பன் சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் நம்ம அபிஷேக ஆராதனைகள் வழிபாடுகள் எல்லாமே செய்துட்டு இருக்கோம் இல்லையா. இதுல மகா பிரதோஷம் அப்படின்னு இருக்கு. அது என்ன மகா பிரதோஷம்? எப்பவுமே பிரதோஷம்ங்கிறதே மகா பிரதோஷம் தான். இதுல என்ன ஸ்பெஷலா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, சனி பிரதோஷம் வர்றது இல்லையா, சனிக்கிழமை அன்னைக்கு திரையோதசி திதி வந்து அன்னைக்கு பிரதோஷ வழிபாடுகள் நம்ம பண்றோம் இல்லையா, அததான் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காலத்துல சிவபெருமான, அதாவது இந்த நேரத்துல 4:30 to 6 அப்ப சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு போய் நம்ம வழிபடும் போது நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்றான். அதனை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்கள் முதன் முறையா பார்க்கிறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைத்து உலகிலும் அனைத்து உயிரும் நன்றாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஏற்கனவே நம்ம சொல்லும்படி அமைதியாகவும் சமாதானமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடையுடன் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம மனசுல நினைச்சு வேண்டிண்டு ஓம் நம சிவாயன் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரதோஷத்துக்கு சென்று வழிபடுவோம். சனிமகா பிரதோஷத்திற்கு சென்று வழிபடுவோம். வாங்கோ. ஒரு சமயம் திருப்பார்கடல்ல கடைஞ்சிட்டு இருந்தாங்க தேவர்களும் அசுரர்களும். அப்ப முதல்ல என்னென்னலாம் வந்ததோ அதே போலவே நிறைய பொருட்கள் வந்துட்டே இருந்த மாதிரி ஆழகால விஷமும் வந்துட்டு அங்க. எங்க இருந்து? திருப்பார்கடல ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் கடைஞ்சிட்டு இருக்கும் போது வந்ததுதான் இந்த ஆழகால விஷம். இந்த ஆழகால விஷத்தினால இது வெளியில வந்த உடனேயே உலகத்துல உள்ள அனைத்து உயிர்களும், செடி கொடி மரங்கள் கூட அந்த விஷத்தினுடைய தாக்கம் தாங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இறக்கும் தருவாய்க்கு ஆகுது. உடனே இதை பார்த்த சிவபெருமான், என்னது இது, வந்த அடுத்த நொடியே இப்படி உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இப்படி கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆழகால விஷத்தை எல்லாத்தையும் எடுத்து தானே வாயில போட்டுட்ட. தன்னுடைய வாயில அதை அருந்தின உடனே, அந்த ஆழகால விஷத்தை சாப்பிட்ட உடனே அவருக்கு மயக்கம் வருது. அவர் தன்னுடைய தொண்டையிலேயே நிறுத்தி கொண்டார். ஏன்னா பார்வதி அம்மா இருக்கா இல்லையா, நம்ம உமையாம்பிகை, அவ விட்டுருவாளா? விஷத்தை சாப்பிட விட்டுருவாளா சிவபெருமான? என் அப்பனை விஷத்தை சாப்பிட நம்ம தான் இருந்தா விடுவோமா? அப்படித்தான் உடனே தொண்டை பகுதியை இறுக்கி புடிச்சிட்டான். புடிச்ச உடனே அது அப்படியே அங்கேயே நின்னு போச்சு. சிவபெருமானுக்கு தொண்டையிலேயே அந்த விஷம் அப்படியே நின்னு போச்சு. ஆனா அதனுடைய பலனா, அந்த விஷத்தை அருந்தியதனால ஏற்பட்ட பலனா அவரு மயக்க நிலைக்கு போயிட்டார். மயக்க நிலைக்கு போன உடனே தேவர்கள் எல்லாருமே, மனிதர்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறான். அப்பா சிவபெருமானுக்கே இந்த மயக்கம்னா நம்ம எல்லாம் என்ன பண்றது, அவர் எப்ப எழுந்து வருவார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவருக்காக வேண்டிண்டு தவம் பண்ணிண்டு அவரையே நினைச்சுண்டு எப்ப வருவார் எப்ப வருவார்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஒரு முறை அப்படியே நம்மளுடைய பார்வதியின் அருளால சிவபெருமான் கண் விழிக்கிறார். கண் வீழ்ச்சி பார்த்ததோட இல்லாம நந்தியம் பெருமானுடைய 2 கொம்புகளுக்கும் நடுவுல நாட்டியம் ஆடி தேவர்களுக்கு காட்சி கொடுத்தார்.
எப்படி பாத்தீங்களா அவருடைய அன்ப? கண் விழித்த உடனேயே தன்னுடைய வாகனமான நந்தியம்பெருமானின் 2 கொம்புகளுக்கும் இடையே நாட்டியமாடி தேவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அந்த காட்சி கொடுத்த தினம் சனிக்கிழமை அன்று திரையோதசி திதி அன்று மாலை 4:30 6 மணி வரை உள்ள அந்த பிரதோஷ காலத்தில். அதனாலதான் திரையோதசி திதி வர்ற அன்னைக்கெல்லாம் நம்ம பிரதோஷமா கொண்டாடினாலும் சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் மகா பிரதோஷம், பெரிய பிரதோஷம் இப்படி எல்லாம் ஏன் சொல்றோம்னா, அன்னைக்குத்தான் நமக்கு நடனமாடி நந்தியம்பெருமானின் கொம்புகளுக்கிடையே நடனமாடி நமக்கு காட்சி அளித்தார் சிவபெருமான். அதனாலதான் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதோடு இல்லாம இந்த சனிக்கிழமை வரக்கூடிய இந்த மகா பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான வழிபடும் போது நமக்கு 5 ஆண்டுகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கினால் என்ன பலன் கிடைக்குமோ, என்ன புண்ணியம் கிடைக்குமோ அத்தனை கோடி புண்ணியங்களும் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய இந்த மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் அவருடைய வாகனமான நந்தியம்பெருமானையும் வழிபடும் போது நமக்கு கிடைக்கும். பாருங்க எவ்வளவு பெருமை. ஒரே ஒரு நாள் அந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு போய் வணங்கும் போது 5 ஆண்டுகள் வழிபட்ட கோடி புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட ஒரு விசேஷம் பார்த்தேலாம். அதனாலதான் சனி பிரதோஷத்தை மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றான். அதே போல சனிக்கிழமையில வர்றதுனால ஜாதகத்துல 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இல்ல சனி தசை நடக்கிறவா, சனி புத்தி நடக்கிறவா, இல்ல சனியினால் பாதிப்புகள் இருக்குன்னு ஜாதகர்களுக்கு ஜோதிடத்துல நமக்கு சொல்லி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ எல்லோருக்குமே சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகிறதுக்காக நம்ம இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு என் அப்பன் சிவபெருமானை நாம சென்று மகா பிரதோஷத்தன்னைக்கு வழிபடும் போது சனியினால் ஏற்படக்கூடிய அத்தனை தாக்கங்களும் அத்தனை தோஷங்களும் விலகி ஓடிவிடும். எப்படி விலகும்னா சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். ஏன்னா என்னப்பன் சிவபெருமானுடைய அருள். சனி பகவானே தனி ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தையும் அவர் வாங்கியிருக்காரு இல்லையா? அப்படிப்பட்டவர் நம்ம சிவபெருமானுக்கு கண்டிப்பாக அவர் சொல்லும் ஆணையை மீறவே மாட்டார். அதே போல தீராத நோய்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தீராத நோய்கள் இருந்தா சனி பிரதோஷம் அன்னைக்கு வழிபடும் போது அதுவும் அகன்றுவிடும். கடன்கள் இருக்கா போயிடும். உங்களுக்கு வேற என்ன என்ன வேண்டும்? வறுமையில இருக்கீங்களா? இனி அந்த வறுமையே இல்லை. சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு நீங்க சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் போய் வழிபடும் போது உங்களுக்கு அத்துணை வறுமையும் அகன்று செல்வம் பெருகும். இதையெல்லாம் நான் சொல்லல. இது எல்லாமே தொடர்ந்து பிரதோஷ காலங்களில் திரையோதசி என்று நடைபெறக்கூடிய இந்த பிரதோஷ கால வழிபாட்டிலும் சரி, சனிமகா பிரதோஷத்தில் வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அவர்களாகவே உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்மொழியாக சொல்லக்கூடியதாகவே இருக்கும் இத்தனை பலன்களும். அது இல்லாம நல் வாழ்வு வேண்டுமா? நீங்க சிவபெருமானின் காலத்தான் பிடிக்கணும். சிவபெருமான் சோதிச்சிருவார், எல்லாரையும் சோதிக்கிறார். அவரை வணங்கினாலே சோதனை தான் முக்கியம், நம்ம வாழவே முடியாது அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா என் அனுபவத்திலேயே கூட நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், அப்படியெல்லாம் இல்லை. சிவபெருமான போல அன்பான தெய்வம் வேற யாருமே இல்லை. எல்லோருக்கும் மூத்த தெய்வம், முதல் தெய்வம், அப்பா அம்மா இல்லாத தெய்வம். எல்லாரையுமே அவங்க எப்படி நினைப்பாரு? தன்னுடைய அப்பா அம்மா போலவும் தன்னுடைய மகன் மகள் போலவும் சகோதர சகோதரிகளை போலவும் தான் அவர் நினைப்பாரு. காரைக்கால் அம்மையார மட்டும்தான் அம்மா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு பாருங்க சிவபெருமான். அப்படி ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் நம்மளுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேற்றுவார். மகா பிரதோஷத்தன்று காலையில இருந்தே நீங்க விரதம் இருக்கணும். சாயந்தரம் கோவிலுக்கு 4:30 to 6 மணிக்கு அபிஷேகம் நடக்கும் இல்லையா? சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பால், தயிர், சந்தனம், பன்னீர் இப்படி அபிஷேகத்திற்கு தேவையான பொருள்களையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அதே போல அருகம்புல், இப்படி நந்தியம்பெருமானுக்கு தேவையானவற்றையும் நம்ம வாங்கி கொடுக்க முடியும். வில்வம், அருகம்புல் இவற்றையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம்.
இப்படி நம்மளுடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி நம்மால் இயன்றதை செய்து வணங்கலாம். அவர் ஒண்ணும் உங்ககிட்ட இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு சொல்ல போறது இல்ல. உங்க மனச ஒன்றி சிவபெருமானிடம் செலுத்துங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேண்டுகோள். நீங்க அப்பாவை நினைச்சுருங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே வேண்டியது இல்ல. அவரை நினைச்சுண்டு நீங்க நமசிவாயா சிவசிவா இப்படி சொல்லிட்டு இருந்தாலே போறோம். திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் உச்சரிச்சுட்டு இருந்தாலே போறோம். ஓம் நமசிவாய, ஓம் சிவ 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 சிவா, இப்படி வார்த்தைக்கு வார்த்தை அந்த சிவசிவா அப்படிங்கிற வார்த்தைகளை தான் நம்ம யூஸ் பண்ணணும் எப்பவுமே. நம்ம வேற என்னென்னவோ வேண்டாத தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்றோம். நிறைய சிவனடியார்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? போன் வந்தா கூட ஹலோ அப்படி சொல்ல மாட்டாங்க. சிவசிவா சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹலோங்கிறது கூட ஒரு இங்கிலீஷ் வேர்டு தான், அதை பற்றி அப்புறம். அப்படி பேச தொடங்கும் போது கூட நமசிவாயம் சொல்லுங்கோ அப்படிங்கிறவாளும் இருக்கா, சிவசிவா சொல்லுங்கோ அப்படிங்கிறவாளும் இருக்கா. ஹலோவே சொல்றது இல்ல. இதை போல எத்தனையோ சிவனடியார்கள் இருக்காங்க. அதே போலதான் சொல்றேன், சிவனடியார்களை வணங்கினாலே போறோம். அந்த அடியார்களை வணங்கணும்னா நாம எங்க போகணும்? சிவன் கோயிலுக்கு தான் போகணும். பிரதோஷத்தன்னைக்கு நாம போய் சிவனையும் நந்தியம் பெருமானையும் வணங்குவதோடு அங்கு சிவனை வணங்கி கொண்டிருக்கிற அத்துணை மக்களையும் பார்க்கும்போது நமக்கு சிவனையே பார்த்த மாதிரி இருக்கும். அதற்காக தான் சொல்கிறோம், நீங்க இது தேவையானவற்றை, இந்த வில்வம் அருகம்புல் இல்ல அபிஷேகத்திற்குரிய பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்து, உங்களால் இயன்றதை வாங்கி கொடுத்து வணங்கி வரும்போது சனியினால் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளும் அகலும். உங்களுக்கு நோய்கள், தீராத நோய்கள் இருந்தால் தீர்ந்து போகும். வறுமையிலிருந்து வெளிவருவீர்கள். திருமண பாக்கியம் கிட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். அதத்தான் இந்த சனி பிரதோஷம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் என்பது ஐதீகம். அதனால நாளைக்கு வரக்கூடிய இந்த சனி பிரதோஷத்துல நீங்க கலந்துக்கணும். எல்லோரும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வணங்கி வரணும் அப்படின்னு கேட்டு அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.